ரெண்டு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் மீதான விமர்சனம், ஒவ்வொரு முறையும் யார் ரூலிங் பார்ட்டில இருக்காங்களோ அவங்க கூடயே டிராவல் பண்றது அப்படின்றது ஒண்ணு. இந்த முறை விஜயோட அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்கள இவங்க பகடைக்காய் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக, குறிப்பா 2029 வெற்றிக்காக விஜயை காங்கிரஸ் பயன்படுத்துகிறது அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு நல்ல உறவு புரிதல் இருந்தது. அதனால தானே எந்த காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிற எந்த கட்சியும் பிரதமர் வேட்பாளராக முன்மொழியாத போது திமுக தான் 2019 தேர்தலிலே ராகுல் தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாங்க. ஆக அவ்வளோ புரிதல் இருந்த கட்சி ஏன் இப்படி ஒரு விரிசல் வந்தது? அது காரணம் என்ன? பிக் பிரதர் ஆட்டிடியூட் ஆஃப் டிஎம்கே தான். உதாரணத்துக்கு காங்கிரஸ் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அதிகமாக கொடுங்கன்னு கேட்டாங்க. பங்கு கொடுக்கவே மாட்டோம் நாங்கள் அப்படின்னு ஒரு நிலை எடுத்தால் இது என்ன, எப்படி ஏற்றுக்குவாங்க அரசியல் கட்சிகள்? இப்போ கூட்டணி என்பது ஒன்றும் புதுசு இல்லை இந்தியாவுக்கு. இப்போ இன்றைக்கி மத்தியிலே அப்படி தான் இருக்குது, பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி இருக்குது. ஆனால் இங்கே அதிமுகவும் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. திமுகவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூட்டணிகள் எங்களுக்கு வேணும். திமுக இதுவரையில் 67லேருந்து 2026 வரைக்கும் நடந்த 16 சட்டமன்ற தேர்தலில் எந்த தேர்தலையாவது அவங்க கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்களா? அந்த கூட்டணிகளின் பலம் 10% இருக்கலாம், 8% இருக்கலாம். ஆனால் இந்த 8 சேர்ந்தா தானே நீங்கள் ஜெயிச்சு ஆளுங்கட்சியாக வந்தீங்க. சேர்ந்தாலும் தோற்றுருக்குறாங்க, அது வேறு விஷயம். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாறுன்ற மாதிரி நார்மல் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் மறையும் வரை ஆட்சியில் இருந்தாங்க. யார்? அதிமுக. ஜெயலலிதாவும் 10 வருஷம் தொடர்ந்து இருந்தாங்க. ஆனால் திமுக ஒரு தடவை கூட 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சியில் ரீஎலெக்ட் ஆனதே தான் வரலாறு. ஸோ அதிகாரத்தை கேட்டாங்க, தரமாட்டேன்றீங்க. அவங்கள தொகுதி அவங்கள கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க. ரெண்டாவது அவங்கள ரொம்ப பாதிச்சது, இவங்களோட கூட்டணி இருந்துக்கிட்டு நீங்க ஆட்சியில இருக்கிறது தொல்லை வரக்கூடாது. கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் தாவேக்காவ பகடைக்காயா அல்லது அவங்களோட அரசியல் எதிர்காலத்திற்கு பயன்படுத்திக்கிறாங்களா? நிச்சயமா அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்களோட அழுத்தத்தின் அடிப்படையில் நீங்க எப்படி அவங்க பேசும்போதே குறிக்கணும். இல்ல நீங்க எப்படி திமுக பாஜக கூட்டணி தாவேக்காவை யாரும் பயன்படுத்த முடியாது. பகடைக்காயா நீங்க எப்படி பாஜகவோட திமுக க்ளோஸா போறாங்கன்னு செய்தியாகவும் பேசப்படுது, சொல்லப்படுதுன்றீங்களா? அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் காங்கிரஸோட அழுத்தத்தினாலதான் தாவேக்கா கூட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க எம்பிக்கள் கூட்டத்தை. இதுக்கு என்ன உங்களோட பதில்? அது என்னவா இதை புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, ஆக்சுவலா காங்கிரஸ் அழுத்தம் தான் கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு என்னங்க அழுத்தம்? அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல 22 பேர் மெம்பர் வச்சிட்டு இருக்க திமுக உதவி தேவையா? ஒரு மெம்பர் கூட இல்லாத தாவேக்கா உதவி தேவையா? இங்க எட்டப்பர்கள்னு பேசணும். உதவி தேவை இல்ல, இல்ல உதவி தேவை இல்ல அப்படின்னா திமுகவை சொல்லிய ஆதரிப்பவர்கள் ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா? ஏன் அதிமுக ஆதரிக்கும், பாமக ஆதரிக்கும், தேமுதிக ஆதரிக்க பாருங்க. ஆதரிப்பவர்கள் இவர்கள் மட்டும் அல்ல, மற்றவங்களாம் இருக்காங்க. அதனால நான் என்ன, ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்களாக மக்கள் கருதுவார்கள் தான் சொன்னாரு. அவரு ஒன்னும் நான் தமிழ்நாட்டில் பேசிட்டு போறதுக்கான தேவை என்னன்னு தேவை இருக்குதுன்னு பேசி இருக்காருங்க. அதெல்லாம் நம்ம என்ன மீனிங்லாம் சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தாவேக்காவை 2.5 வருஷம் கட்சி அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, அதை பகடைக்காயா பயன்படுத்துகிறார்கள், அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. தாவேக்கா விளைஞ்ச கட்சிங்க, நம்ம பாக்குறோம். 4-5 நாளா சட்டசமன்றத்திலேயே எப்படி திக்குமுக்காட வைக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்த மந்திரிகளை முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விஜய் யோசித்து தாங்க இதை செய்யறாரு. இது நான் இன்னொரு இதில் கூட சொன்ன இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, தன் மீது வீசப்பட்ட அவதூறுகள், பொய் பரப்புரைகள், தேர்தலுக்கு முன்னாலும் பின்னாலும், இன்னைக்கு ஆளும் கூட்டணியில விசிகா இருக்கு. ஆளூர் ஷானவாஸ் அதன் துணை பொதுச் செயலாளர் என்ன பேசிட்டு இருக்காருன்றத கொஞ்சம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது திருமாவளவனே பேசினார், இப்ப மாத்திக்கிட்டாரு, RSS பெற்றெடுத்த பிள்ளைகள்னு. இவரையும் ஆளூர் ஷானவாஸ் அதே பாஜக மறைமுகமா ஆட்சி பண்ணுது அதெல்லாம் சொல்றாங்க. அதனால அந்த அவதூறுகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் காங்கிரஸ்னா அதை எல்லா மாநிலத்திலையும் பண்ணுமே. காங்கிரஸுக்கு இப்ப அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. அந்த கேள்வியை தான் கேக்குறாங்க, எல்லா மாநிலத்திலும் ஏன் பண்ணலன்றதா கேள்வி. தேவையில்லை. பார்லிமெண்ட்ல தாங்க சண்டை நடக்க போது, பார்லிமெண்ட்ல, சட்டமன்றத்தில் இல்ல. ஆனா இவருடைய தேவை என்னன்னா, தன் மீது தேவையில்லாமல், நியாயம் இல்லாமல், உண்மை இல்லாமல்
பொய்யாக இப்படி அவதூற பரப்புறாங்க. தேர்தலுக்கு முன்னாலேயாவது ஒரு அர்த்தம் இருக்கு, நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். தேர்தலுக்கு பிறகும் பேசி கொண்டிருக்கிறார்கள். திமுகவினர் பேசலன்னா சொல்லாதீங்க, திமுகவினரும் அங்க இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் அவர் இந்த இதை பண்ணார். தவிர காங்கிரஸ் அழுத்தம், காங்கிரஸ் அவங்கள இது பண்ணிட்டாங்க பகடைக்கா, அதெல்லாம் சும்மா கற்பனை கதைகள்ங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தாவேக்காவை யாரும் மிஸ்யூஸும் பயன்படுத்த முடியாது, பகடைக்காயாகவும் உபயோகப்படுத்த முடியாது தான் என்னுடைய அழுத்தமான கருத்து. ரெண்டாவது, இப்ப தாவேக்காவுக்கு என்ன அச்சம்? இப்ப ஒருவேளை திமுக பாஜகவோட போறதுனால என்ன அச்சம்? ஒருவேளை போறாங்க, ரொம்ப நல்லது. நீங்க அச்சப்படுறீங்களா போறாங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க? இல்ல நான் காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்கலன்னு தான் நான் சொன்னேன். தாவேக்கா தன் மேல இருக்கக்கூடிய அவதூறுகளுக்கு பதிலடியா தான் இந்த தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வர்றது, அந்த எம்பிக்கள் கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்கு. அதனால அவங்களுக்கு பொறுத்தவரையில் இது நான் சொல்றேன், மேடம் சொன்னதில் நான் உடன்படுறேன். எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹாஸ் எ ரைட் டு கோ வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அலையன்ஸ்ன்றது அவங்க சொந்த நலன், சொந்த விருப்பு, தேவைக்கேற்ப. ஆனால் நீங்க பேசாத பேச்சா பேசியிருக்கீங்க. சட்டமன்ற தேர்தலே என்ன சொன்னீங்க? டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் நடக்கிற சண்டைன்றீங்க. 1000 காலமாய் நடக்கிற ஆரியன் சூத்திரன் போராட்டம் சொன்னீங்க, திராவிடன் போராட்டம். நீங்க அப்ப நீங்க இவ்வளவு பேசினீங்களே, நீங்க போறது தான் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. இது ஒண்ணும் கிடையாது சார். திரும்ப திரும்ப நீங்க போகவே இல்லையே, போகவே இல்லையே, போயிட்டாங்க. எப்படி வீட்ல இருந்து காலை எடுத்து வெளியே ரோட்டுக்கு வச்சுட்டா ஆன் த வே நீங்க போய் அங்க போய் சேர்ற வரைக்கும் அதுக்கு எந்த இதுமே கிடையாது, முகாந்திரமே இப்ப வரைக்கும் இல்ல. முகாந்திரம் இல்லன்னு நீங்க சொல்லலாம், அதிகாரப்பூர்வமா வந்ததுன்னா பாருங்க. ஆனால் பாருங்கள், நாடாளுமன்றத்திலே அம்பலமாக போகுது இந்த உறவு, இந்த தொடர்பு என்பது, ரகசிய பேச்சுவார்த்தை என்பது இன்னைக்கே நடந்துட்டு இருக்குது. பேச்சுவார்த்தை பாஜக தலைவர்கள் பேசிக் கொண்டு இந்த பாஜக தலைவர்கள் சொல்றாங்க இதை இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க இல்ல டீலிமிட்டேஷன் சம்பந்தமா அவங்க எல்லாத்திட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி டிஎம்கே, எல்லாத்திட்டயுமே அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசுறாங்களா? காங்கிரஸ் கிட்ட பேசிட்டு காங்கிரஸ் எப்படி பேசுவாங்க? அப்புறம் காங்கிரஸ் நீங்க தான சொல்றீங்க பேசுற அளவுக்கு நீங்க நெருக்கமா இருக்கீங்கல்ல. திமுக பாஜக தலைவர்கள் பேசுற அளவுக்கு நெருக்கமா இருக்குல்ல. ஒரு பில்ல something is cooking, something is ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு பார்லிமென்ட் வரும்போது நம்ம பாத்துக்கலாம். பார்லிமென்ட் செஷன் வருதுன்னா பிஎம் என்ன இது பண்றாரு? அப்போ நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப தாவேக்காவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு நம்ம ஏன் சொல்ல முடியாது? நீங்க டீலிமிட்டேஷன் இஷ்யூல டீ பார்ட்டிக்கு போனாங்க, அதனால டீலிமிட்டேஷன் சொல்லவே இல்ல. ஒரு மாமூலான விஷயம் இல்ல. நீங்க அதான சர்ச்சையா ஆன் தி வே வீட்டை விட்டு கால் எடுத்து வச்சாங்க, ஆன் தி வேன்ற போல முடிவு பண்ணி வெளியே வந்துட்டாங்கன்ற நான் அதான் சொல்றேன். டீ பார்ட்டி இல்லங்க, ஒத்திசைவு இல்லாத கூட்டணி கட்சிகளோட எப்படி அவங்க அந்த டிராவல் அவங்க கேள்வி. அப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க நிறுத்திட்டீங்க. அதாவது ஒத்திசைவு இல்லாத கூட்டணி இந்தியா கூட்டணின்றதே இல்லைங்க. அவங்க இவங்களை வெளியேற்றவே இல்லை. இவங்க தே ஸ்டில் வாண்ட். வேணுகோபால் என்ன சொன்னார்? கேசி வேணுகோபால், காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி, இந்தியா கூட்டணியில திமுக இருக்குது, இருக்கணும், நாங்க அவங்க கிட்ட பேசுவோம். ஏன்னா மதவாத எதிர்ப்புல திமுக இன்றைக்கும் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அவங்க இந்தியா கூட்டணி தாங்க இருக்கணும். ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸும் சிபிஎம்மும் காங்கிரஸும் தனித்தனியா போட்டி போட்டாங்க சட்டமன்ற தேர்தலில். இன்னைக்கு எல்லாரும் இந்தியா கூட்டணியில இருக்காங்க. ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் லீவ் அசைட். அதெல்லாம் தேசிய அளவில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாநில தேர்தல், மாநில சூழல் தான் அந்த முடிவை எடுக்க வைக்குது. திரிணாமுல் காங்கிரஸோட நிலைமை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதன் பிறகு அவங்க எடுத்த முடிவுகள் தெரியும். எஸ், முடிச்சிருங்க. நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகேவுக்கும் பிஜேபிக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றத தான் நம்ம பேசணும். ஏன்னா ஆரம்பத்தில் நயினார் நாகேந்திரன் ஒரு முறை சொன்னார், பாரதிய ஜனதா கட்சிகிட்ட நீங்கள் எவ்வளோ தூரம் பேசி எப்படி நீங்கள் இந்த ஆட்சியில் உட்கார்ந்தீங்கன்றதுக்கான ஆதாரங்களை நான் தரட்டுமா, எத்தனை பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னு நான் ஆதாரம் தரட்டுமா அப்படின்னு கேட்டார். இங்கே டிவிகே கவர்மெண்ட்டு நீங்கள் 8 நாட்கள் அவர் முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் போய் கடிதம் கொடுத்தாரு, ஆளுநரை சந்தித்தாரு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 8 நாட்கள் கழித்து தான் அவர் பதவி ஏற்றுக்கிறார். அப்போ இது எல்லாம் நடக்கும்போது பிஜேபியினுடைய பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் டிவிகேக்கும் இருக்கு. ஏன்னா வழக்கமாக மதவாதம்ன்ற 10ஆம் தேதி பதவி எடுத்தாரு. 6 நாள் தான் இடையில இருக்கு, 8 நாள்லாம் கிடையாதுங்க.
4 நாள் தான் போனார் கவர்னர் மாளிகை. இது எல்லாமே தப்பா இருக்குமாங்க? சரி, தப்புன்னே இல்ல, வச்சுக்கோங்க. மே 4 மே 10 எல்லாமே இடையில ரொம்ப 6 சரியா நாள் பேசுற தானே மாதிரி இருக்கு. நினைக்கிறேன். Please, interrupt பண்ணாதீங்க சார். சுத்தமா பேசுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் டிவிகேக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. வழக்கமா இது இப்போ வந்து மரிய வில்சன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவருடைய மத நம்பிக்கை, அவர் வந்து கையில வந்து சிலுவை எடுத்துட்டு வராரு. இன்னைக்கு வந்து நம்ம அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம வந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போனோம்னா நம்ம வந்து இன்னைக்கு பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற எண்ணம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல எல்லா நேரங்கள்லயும் பாரதிய ஜனதா கட்சி அதை விமர்சனம் செய்யும். ஆனா இன்னைக்கு விமர்சனமே செய்யல. ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கடுமையால விமர்சனம் பண்ணல, சாதாரணமா பேசிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா போராட்டம் நடத்துவாங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேச்சுக்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை இங்க. அது எதுவுமே அவங்க செய்யவே இல்லை. ஒரு சாஃப்டா ஒரு விமர்சனம் பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிருது பாரதிய ஜனதா கட்சி. இன்னொன்னு வந்து அவர் சட்டமன்றத்திலே சொல்றாரு, நான் பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு வந்து ஒரு மொழி இருக்கு, அந்த மொழியில தான் நான் பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்கவே இல்லை. அப்போ வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சி யாரு எது பேசினாலும் மதத்தை உள்ள கொண்டு வந்து பேசக்கூடிய பிஜேபியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்க சட்டமன்றத்திலே அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் இருக்காரு போஜராஜன், அவர் எந்திரிச்சு கூட பதில் சொல்லவே இல்லை. வெளியில வந்தும் அவர் அதற்கு வந்து விமர்சனம் தெரிவிக்கவே இல்லை. அப்ப நீங்க இங்க எங்க இருந்து பார்க்கணும்? பிஜேபியினுடைய பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ல டிவிகே இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? சொல்ல முடியாது தானே. அது நம்ம அப்படி புரிஞ்சுக்க முடியுமா? அப்படி புரிஞ்சுக்க முடியாதுன்ற போது நீங்கள் திமுகவையும் அந்த இடத்துல வச்சு புரிஞ்சுக்க முடியாது. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், நாங்க தான் விமர்சனம் பண்றோம், அரசியலுக்கு விமர்சனம் பண்றதுக்காகவே வந்தவங்க நாங்க அப்படின்றதுக்காக எல்லா நேரங்கள்லயும் எல்லாத்தையும் பேசிட முடியாது. அரசியல் அந்தந்த சூழல்களுக்கு ஏற்ப அந்தந்த கட்சிகள் தேவைப்படக்கூடிய நேரத்துல முடிவெடுப்பாங்க. ஏன் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் திமுக போக போகுது அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். திமுக கூட்டணியில போகுதா இல்லையான்னு நேரம் வந்து ஜெயிக்கணும் கூட தான் நான் கணிச்சேன். அதான் நடந்தது. அவர் ஒரு how can you object my opinion, my இல்ல சார், நீங்க டேட்டாவா இல்லாம நீங்க கணிப்பா சொன்னா வேற. அது போவாங்கன்னு சொன்னா பரவாயில்லை. கணிப்புங்க போறாங்க. I am watching this politics for 45 years. நான் ஒண்ணு இன்னைக்கு நேத்து பாலிடிக்ஸ் பார்க்கல, புரியுதுங்களா? அவர் எங்க பார்த்தாருன்னு எனக்கு தெரியும். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எம்ப்ளாயியா இருக்கும்போது எப்படி பாலிடிக்ஸ் பார்த்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இருவரின் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.